இதுதான் நாங்கள் வாடகைக்கு எடுத்திருக்கிற வீட்டின் மேல் பகுதி. நாங்கள் மேல் பகுதியில் இருக்கிறோம். இவ்வளவும் ஸ்டேர்ஸ் இருக்கு. இது கடல் வியூ. சூரியன் மறையுது. சூரியன் மறைகிற காட்சி. சில்வண்டின சத்தம். இது ஒரு தோட்டம் உண்டு, என்னன்னு தெரியல, ஒரு காய் ஒன்று வச்சிருக்கிறோம். இது கீழ் வீட்டுக்காரர் தான், சொந்தக்காரர் கீழே இருக்கணும். இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் டே. எவர் கிரீன் எங்கள் நாட்டில் ஆசையாக நாங்கள் வளர்க்குற எவர் கிரீன் கண்டு இது இலகுவாக வளர்த்து வச்சிருக்கிறோம். பீச்சுக்கு நடந்து போகிறோம். நாங்கள் இருக்கிற வீட்டில் இருந்து. இங்கே தான் நாங்கள் இருக்கிற வீடு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த சைட்டில் நாங்கள் இருக்கிறோம். இந்த காய் தான் எனக்கு என்னண்டு விளங்கையில். இது ஒரு காய் மரம் இருக்குது. என்ன அந்த காய் என்ன எனக்கு விளங்கையில். இந்த ஊரெல்லாம் இந்த காய் தான். என்ன காய் என்று விளங்கையில் தேடி பார்க்கணும். இங்கே ஒரு விதமான ஸ்கூட்டர் ஓடினோம். இந்த மரம், இந்த எல்லா தோட்டமும் அந்த காய் மரம் தான். என்ன காய் என்று எனக்கு விளங்கலை. இப்போ இது அறிகிறதுன்னு சொன்னால், நாங்கள் நிற்கிற வீட்டுக்காரர் கிரேக்க மொழி மட்டும்தான் பேச தெரியும். அப்போ பாவம், அவையும் எங்களோட கதைக்கு ஆசைப்படினோம், நாங்களும் அவையோட கதைக்க ஆசைப்படினோம். ஏன்னா வயதான ஆக்கள், ஆசையாக இருக்குது எங்களுக்கும் அவையோட கதைக்க. வயதான ஆக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு அறியலாம், ஆனால் கதைக்க முடியாமல் இருக்குது. இந்த காய் மரம் அதிகமாக இங்கே இருக்குது. நாங்கள் வரைக்கும் நல்ல வெயில் தணிஞ்சிட்டுது. கிரேக்க நாட்டுக்கு நடந்துட்டோம். ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தாச்சு வந்ததுக்கு. மல்லிகை கண்டு, மல்லிகை செடி. இலங்கைக்கு போக முடியாமல் தவிக்கிற ஆக்கள், இலங்கைன்ற வாசனையை அறியணும் என்ற ஆக்கள் கிரேக்க நாட்டுக்கு வாங்கும். இலங்கையில் இருக்கிற மையம் இருக்குங்க பாருங்க, கடுதாசி, மல்லிகை, இதெல்லாம் மல்லிகை கொடி. இந்த காய் தான் எனக்கு விளங்கையில். இந்த இலையை பார்த்தா மரமுந்திரிகை, அந்த மரமுந்திரிகை மாதிரி தான் இந்த மரம் இருக்குது. இந்த வீட்டை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குண்டு. கடுதாசி மரமும் நானும், அழகான கடுதாசி மரம், கடுதாசி செடி என்று சொல்லலாம். இந்த காய் தான். என்ன காய் என்ன எனக்கு புரியலை, தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கோ. இந்த காய் அதிகமாக, இந்த மரம் வெளியே பாருங்கோ, இந்த இலை, இந்த மரம், இந்த 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 இடம் எல்லாமே அந்த 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 தோட்டம்தான். என்னன்னு தெரியலை, தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கோ. தோட்டத்துக்காக நாயில வச்சுக்கணும் போல இருக்குது. ஒலிவ் மரமும் இருக்குது. அந்த நான் சொன்ன காயும் இருக்குது. பெரிய பெரிய வீடுகள், மலை, சூரியன் மறைகிற நேரம். ஒரு தாத்தா நிற்கிறார். சிறப்பான ஒரு தீவு. ஆனால் தீவுகளை வாழ்கிறது மிக கடினம். அத்தன்லேருந்து 1 மணி நேர பயணத்துக்கு பிறகுதான், ஹாய், 1 மணி நேர பயணத்துக்கு பிறகுதான் இங்கே வரணும். அப்போ எந்த சாப்பாட்டு பொருள் என்றாலும் இங்கே விலை கொடுத்து வாங்குறேன்டா அதிக விலை. நாங்கள் பக்கத்தில் கடை இல்லைன்றாலே கஷ்டப்படுவோம். என்னண்டு இவையெல்லாம் சமாளிக்கணும்னு தெரியல. அவர்கள் பிறந்த ஊரென்றால் அப்படியே வாழ்ந்து பழகியிருக்கும். இந்த சில்வண்டு இந்த சத்தம்தான் நீங்கள் தாங்க முடியல. பயங்கர மோசமான சத்தம். ஒரு கொஞ்ச நேரம் கேட்கலாம். ஏற்கனவே நாங்கள் இரைச்சலான நாட்டில் இருந்துட்டு அமைதி தேடி கிரீஸ் நாட்டுக்கு வந்தால், இந்த சில்வண்டு உனக்கு அமைதி வேணுமா என்ற மாதிரி அத்தன் நகரம் முழுவதுமே இந்த சில்வண்டு சத்தம்தான். நான் முதல் நினைச்சேன் இவங்கள் வெயிலுக்கு பூங்கண்டுகளுக்கு தண்ணி ஊற்றுறாங்க போல இருக்குது. அந்த தண்ணி ஊற்றுற சத்தம் தான் இப்படி சக்கு சக்குன்னு கேட்குது.
பார்த்தா அது சில்வண்டுன்ற சத்தம். எனக்கு ஒருவர் இந்தியாவில் இருக்கிறவர் அந்த சில்வண்டுன்ற அந்த இரைச்சலை நான் ரீங்காரம்னு சொல்லவே மாட்டேன். அது ரீங்காரமே இல்லை, இது இரைச்சல். இந்த இரைச்சலை தனக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறார். அவருக்கு ஒரு கணம் செய்யணும். எதன்ஸுக்கு போனால் அதில் ஒரு பார்க்க கொண்டு இருக்குது. எனக்கு நேரம் கிடைக்குமென்னு நினைக்கிறேன். அதற்கு அவர் கேட்டதுக்காக செய்து அனுப்பி விடணும். நான் நெருங்கி வார இடத்துல ஒரு பெரிய கடுதாசி மரம், கண்டு அல்லது செடி அல்லது மரம் எதென்றாலும் வச்சுக்கொள்ளலாம். இது கடுதாசி தான். வாங்கோ, ரசியுங்கோ இந்த அழகை, இந்த கடுதாசி மரத்தை. ஆனால் காணொளி எடுத்துக்கொண்டு நான் இப்படியே போகணுண்டா பரலோகத்தில் இருக்கும் என் பிதாவை சந்திக்க வேண்டிய நிலை வரலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, கண்கொள்ளா காட்சி. இங்கே கவனமாகத்தான் வாகனம் ஓடணும். இது ஒரு கிராமம் தானே, ஒரு தீவு ப்ளஸ் ஒரு கிராமம், ரெண்டும் கலந்த ஒரு இடம். இந்த தெருவுக்கெல்லாம் அந்த வடிவா சிக்னல்களெல்லாம் போதாது, ஓடுறவர்கள்லாம் கவனமாக ஓடணும். கத்தாழை இருக்குது, இதையும் கத்தாழைன்னு நான் சொல்லுவாங்க. இங்கே மூங்கில் செடிகள், இயற்கை நெளில். இது கத்தாழையா என்னட்டு சொல்கிறது? இந்த பழங்கள் தான் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வந்து விற்கிறாங்களே. இப்போ எங்கள் அம்மா சொன்னால் தான் ஈழத்தில் சின்ன பிள்ளையா இருக்கைக்கே இந்த பழங்களை பறித்து உண்டதாக. பிற்காலத்தில் நாங்கள் இந்த செடிகளை நாங்கள் வளர்க்குறத விட்டுட்டோம். கத்தாழை பாம்பு வருமன்றதாலேயோ தெரியாது. நான் கத்தாழைன்னு சரியாக சொல்கிறேன்னா இல்லை பிள்ளையா சொல்கிறேன்னான்னு எனக்கு கத்தாழைன்றது தவறு மாதிரி இருக்குது. வேறு ஒரு பேர் தான் கத்தாழைன்னு சொல்கிறேன்னு போல இருக்குது. அவ்வளவும் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் நாங்கள் போய்க்க 2 ஃப்ரூட்ஸை பறித்து கொண்டு போவோம். ஆனால் என்ன இதுக்குள்ளே போகவும் பயம்தான். மற்றது கையில் முள் குத்திடும். பழங்களாக இருக்குது. இங்கே யாருமே பழங்கள் சாப்பிட்ற மாதிரி இல்லை. அதாவது தெருக்கில் இருக்கிற பழங்களை சாப்பிட்ற மாதிரி இல்லை. அதாக காய்ச்சி அதாக கொட்டுது, என்னென்னு தெரியல. இந்த பீச்சுக்கு வந்தாச்சு. அழகான ஒரு பீச், அமைதியை தழுவி கொண்டிருக்கிற ஒரு பீச். மாலை நேரம் ஒரு அழகு. மாலை நேரத்தில் பூந்தோட்டத்தில் பூங்காக்களுக்குள்ளே நடக்கிறது ஒரு அழகு. மாலை நேரத்தில் ஆத்தோரத்தில் நடக்கிறது ஒரு அழகு. மாலை நேரத்தில் கடற்கரையில் சூரியன் மறைகிற நேரத்தை பார்த்து கொண்டு நடக்கிறது மிக அழகு. மொத்தத்தில் இயற்கை என்ற அன்னையில் அத்தனை வடிவங்களும் அழகு. அந்த அத்தனை வடிவத்தையும் நான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற காட்சி உண்மையாக பொய்யாண்டு எனக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. அவ்வளோ அழகா. அங்கால இறங்குறதுக்கு இடம் இருக்குது. நான் இதில் இறங்குறேன். இந்த பாதைக்குள்ளால் ஒரு வழுக்கிற பாதை தான். மெல்லிய அலை. இந்த அலை சத்தத்தை கேளுங்க. மெல்லிய அலை, அமைதியான ஒரு கடல். இந்த அலை வந்து தழுவுறன்னு சொல்லுவாங்க. இந்த அலை வந்து தழுவுது. இந்த அலை கடற்கரையை வந்து தழுவி கொண்டு இருக்குது. நாங்கள் வந்த தீவுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பல இடங்கள் இருக்குது. இது வந்து குளிக்கிறதுக்கான இடம் இல்லை. நாங்கள் சரி வந்துட்டோம். ஒரு 3 மணி நேரம் நாங்கள் வந்த ரூமுக்குள்ளே நின்றுட்டோம். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் வெக்கையாக இருந்தது. டாக்ஸிக்காரன் வந்து எங்களுக்கு அட்ரஸ் மாற்றி இறக்கி விட்டான். 30 யூரோ 2 டாக்ஸிக்கும் கொடுத்தது. ஒவ்வொரு டாக்ஸிக்கு 15 யூரோ. ஆனால் அவன் அட்ரஸ் மாற்றி விட்டு திரும்ப 1.5 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து வந்தாங்க. அப்போ அந்த வெயிலுக்குள்ளே எங்களுடைய பேக்கையும் கொண்டு
நடக்க எங்களுக்கு அது கொஞ்சம் களைப்பை தந்துட்டுது. அதால் 3 மணி நேரம் நாங்கள் ரூமுக்குள்ளே இருந்துட்டோம். வீடும் சொக்க மாதிரி ஒரு வீடு. உண்மையில் நாங்கள் அதென்ஸுக்கு வந்துட்டு எனக்கு மனக்கவலையாக போயிட்டுது. முதல் இருந்த வீடு அற்புதமான ஒரு வீடு. வீட்டுக்காரர் கீழே இருக்கணும். மேலேயே அது பெரிய பேலஸ் மாதிரி. எங்களுக்கு அந்த பெரிய வீடு தேவையில்லை. சரி, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து வாழ்கிற நாங்கள் அப்போ அந்த வீடையும் கொஞ்சம் ரசித்து கொண்டு இருப்போம்ண்டு அதில் இருந்துட்டு வந்தால் இங்கேயும் குளிக்கலாம். அற்புதமான இடம். என்றாலும் குனிஞ்சிறங்கிட்டாங்க அந்த குளிருக்குள்ள எங்களோட சிங்கங்கள். ஆஹா, எப்படியாவது குளிச்சிருவேன் இறங்கிட்டாங்க. இதுவும் குளிக்கிற பீச் தான். எல்லா சனமும் போக நாங்கள் வந்து நிற்கிறோம். எல்லா சனமும் குளிச்சுட்டு போக நாங்கள் வந்து நிற்கிறோம். இங்கே ஒரு நாள் குளிருக்குள்ள இன்றைக்கு குளிச்சே தீர்வேன் வந்து நிற்கிறேன். நல்லா இருக்குது. ஆனால் குளிக்கலாம். அது குளிருது. நேரம் தாமதமாகிட்டு நாளை பகல் போல் இந்த இடத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கல் கிடக்குது. அம்மாடியும் ஆழமாக இருக்குது. குளிக்கிறதுக்கு ஓகே, ஆனால் அலை இல்லை விளையாடுறதுக்குன்னு நினைக்கிறேன். குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல சுத்தமான நீர், குளம் மாதிரி. இப்படி கடலை பார்க்கல அது நீர். குளத்துக்குள்ள நடந்த மாதிரி இருக்குது. கீழே மண். கீழே மண் இருக்கு.